யூரோப் கண்ட்ரில டிரைவிங் லைசன்ஸ்க்கு அப்ளை பண்ணி டெஸ்ட்ல ஃபெயில் ஆயிட்டே இருக்கீங்களா? உங்களுக்கான வீடியோ தான் நண்பா இது. எத்தனை பேருக்கு தெரியும் இந்தியன் டிரைவிங் லைசன்ஸை வச்சு யூரோப் கண்ட்ரிக்குள்ளார எவ்வளவு நாள் வண்டி ஓட்டலான்ட்டு அதை ரினியூவல் பண்றதுக்கான மெத்தட் என்னன்றது இந்த வீடியோ டீடைலா சொல்ல போறேன் நண்பா. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க நண்பா வீடியோக்குள்ள போலாம். இந்தியன் டிரைவிங் லைசன்ஸை ரினியூவல் பண்றதுக்காக மால்டால இருந்து என்னோட மாமா செர்பியா வந்துட்டு இருக்காரு. அவரை ரிசீவ் பண்றதுக்கு தான் இந்த மலையிலயும் நம்ம ஏர்போர்ட் போயிட்டு இருக்கோம். என்ன வேலைக்கு சொல்ற, எதுக்கு இந்தியன் டிரைவிங் லைசன்ஸ் ரினியூவல் பண்றதுக்கு ஆள் வந்து செர்பியாவுக்கு வராருன்னு நீங்க கேட்டீங்கன்னா வீடியோ கண்டினியூவா பாருங்க, அவரே எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. போவோம் ஏர்போர்ட்டுக்கு. நம்ம வந்திருக்க ஏர்போர்ட் பாத்தீங்கன்னா பெல்கிரேட்ல உள்ள நிக்கோலா டெஸ்லா ஏர்போர்ட். இந்த பேர் எங்கேயும் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா? ஆமா நண்பா, மின்சாரத்தின் மாமேதையான நிக்கோலா டெஸ்லா அவரோட பேரை தான் இந்த ஏர்போர்ட்டுக்கு வச்சிருக்காங்க. அவரை பத்தி சிம்பிளா சொல்லணும்னா ஏசி கண்டுபிடிச்சது அவர் தான். அதாவது ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்டு, அதுக்கப்புறம் வயர்லெஸ் சார்ஜிங், வயர்லெஸ் டிரான்ஸ்மிஷன், அதுக்கப்புறம் ரிமோட்டு, ரேடியோ, டெஸ்லா காயில் இருக்கு, அதாவது உயர் மின் அழுத்தம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதை கண்டுபிடிச்சது அவர் தான். இது 300க்கும் மேற்பட்ட கண்டுபிடிப்புகள் அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. அவர் பிறந்தது பார்த்தீங்கன்னா குரோஷியாவுக்கும் செர்பியாவுக்கும் நடுவில் ஒரு கண்ட்ரியில தான் அவர் பிறந்திருக்காரு. அதனாலயே பார்த்தீங்கன்னா அவரோட பெருமையை மேம்படுத்தணுன்றதுக்காக இந்த ஏர்போர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நிக்கோலா டெஸ்லா ஏர்போர்ட்டுன்ட்டு வச்சுருக்காங்க. ஓகே, நம்ம மாமாக்காடி வெயிட் பண்ணிட்டுருக்கோம். என்ன ஒரு விஷயம்னா 2 மணி நேரம் வந்து ஃப்ளைட் டிலே ஆகுமா. 9 மணிக்கு வர ஃப்ளைட்டு வந்து 11 மணிக்கு தான் வருமாமா. வெயிட் பண்ணுவோம். பஸ்ஸு கிடைக்குமான்னு தெரில, கேப் புக் பண்ணி தான் போகணுன்னு நினைக்கிறேன். பஸ் ஆனால் 12 மணி வரைக்கும் இருக்குன்ட்டு ஒருத்தர் சொன்னார். பாப்பா என்ன நடக்குதுன்ட்டு. நண்பா, என்னோட மாமா வந்துட்டாரு. இப்போதான் ஃபோன் பண்ணாரு. வாங்க 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 வாங்க, எப்படி இருக்கீங்க? பயணம்லாம் எப்படி போச்சு? ஆமா, மால்டால இருந்து வந்திருக்கீங்க. வணக்கம். நம்ம சப்ஸ்கிரைபருக்காக ஒரு சின்ன டீடைல்ஸ் மட்டும் சொல்லுமாமா. நீங்க மால்டாவில் போயிட்டீங்கன்னா இந்தியன் டிரைவிங் லைசன்ஸ், இன்டர்நேஷனல் டிரைவிங் லைசன்ஸை மாத்திட்டு வரணும் முன்னாடியே சொல்லியிருந்தீங்க. நம்ம வந்து அந்த இன்டர்நேஷனல் டிரைவிங் லைசன்ஸை வச்சு எப்படி மால்டாவோட டிரைவிங் லைசன்ஸை மாற்ற முடியுமாமா? அது என்னன்னாக்க, நீங்கள் மால்டாவில் புதுசாக இப்போ வேலைக்கு வரீங்க, உங்களுக்கு வண்டி ஓட்டணும். வண்டி ஓட்டும் போது உங்களுக்கு வேலைக்கு அத்தியாவசியம் உங்களுக்கு தேவைன்னா வச்சுக்கலாம். அந்த சமயத்தில் நீங்கள் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வரீங்க லைசன்ஸ், இன்டர்நேஷ்னலாக மாற்றி எடுத்துகிட்டு வரணும். இன்டர்நேஷ்னல் லைசன்ஸை நம்ம ஊர்லேயே மாற்றி எடுத்துகிட்டு வந்தால் அதை வச்சு நம்ம 1 வருஷம் வண்டி ஓட்டலாம். அந்த 1 வருஷம் அந்த பீரியடில் நம்ம என்ன பண்ணணுன்னாக்க, அங்கே வந்து மால்டாவில் டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். அங்கே தேரி டெஸ்ட் இருக்குது, தேரி எக்ஸாம் இருக்குது. அதில் நீங்கள் எழுதி பாஸ் ஆகணும். அதுக்கு ரொம்ப கஷ்டம்லாம் இருக்காது. அதை எழுதி பாஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ரோடு டெஸ்ட்டு அட்டன் பண்ணணும். புரியுதுங்களா? ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் பணம் கட்டணும். ஒரு நீங்கள் அங்கே போய் டிரைவிங் ஸ்கூலில் ஃபஸ்ட்டு சேரணும். ஒரு லெசனுக்கும் பணம் கட்டணும். பணம் கட்டி நீங்கள் அதுக்கப்புறம் டெஸ்ட் அட்டன் பண்ணணும். அந்த டெஸ்ட்டில் பாஸ் ஆகணும். புரியுதுங்களா? பாஸ் ஆகலைன்னா பிரச்சனை இல்லை, திரும்ப பணம் கட்டி திரும்ப அட்டன் பண்ணணும். அதுமாரி அந்த 1 வருஷம் உங்களுக்கு டைம் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் முயற்சி பண்ணி நீங்கள் எடுக்கணும். சப்போஸ் அந்த 1 வருஷத்துக்குள்ள உங்கள் லைசன்ஸ் எடுக்க முடியலன்னா உங்கள் இன்டர்நேஷ்னல் லைசன்ஸு காலாவதி ஆகிடும். ஓகே மாமா, அதை ரினியூவல் பண்ணுறதுக்கு ஏதாவது ப்ரொசீஜர் இருக்கா? அது இருக்குது. அது எப்படின்னாக்க மேக்ஸிமம் ஏற்றுக்க மாட்டாங்க, கம்பெனிஸுங்கெல்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க. ஒரு சில பேர் ஏற்றுக்க வாய்ப்பு இருக்குது. திரும்ப ஏதாவது ஒரு வெளியில் நீங்கள் வேறு ஏதாவது நாட்டுக்கு போயிட்டு திரும்ப வரலாம். வந்தால் திரும்ப அதுலேருந்து ஓட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மேக்ஸிமம் எந்த கம்பெனியும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. புரியுதுங்களா? அந்த 1 வருஷத்துக்குள்ளே நீங்கள் மேக்ஸிமம் எடுக்க ட்ரை பண்ணுங்கள், முயற்சி பண்ணுங்கள். அதான். ஓகே மாமா, அதாவது நீங்கள் அந்த 1 வருஷத்தில் எடுக்க முடியலன்னா வேற ஒரு கண்ட்ரிக்கு போயிட்டு வந்தோம்னா அது எவ்வளோ நாள் வேலிடிட்டி ஆகுமாமா? அது ஏற்றுக்க மாட்டாங்க மேக்ஸிமம் எந்த கம்பெனி ஏற்றுக்க மாட்டாங்க. அந்த நாடு ஏற்றுக்குமா? நாடு ஏற்றுக்காது. நம்ம ஊரில் இப்போ சொல்லுவாங்கள்ல, ஒரு சில விஷயங்கள் ஏதாவது ஒரு சிறிய சட்டத்தில் இந்த இடம் இருக்குது அந்த இடம் இருக்குன்னு அதை வச்சு யூஸ் பண்ணிக்காங்கல்ல, அது பேர் ஒரு சில பேர் யூஸ் பண்ணுறவங்க இருக்காங்க. மேக்ஸிமம் அந்த 1 வருஷம், அந்த 1 வருஷத்துக்குள்ள நம்ம முயற்சி பண்ணி இது பண்ண வேண்டியதுதான். ஓகே மாமா, தேங்க்யூ மாமா. நண்பா, நீங்கள் கேட்டுக்கோங்க. நீங்கள் யூரோப் கண்ட்ரியில் எந்த ஒரு சிட்டிக்கு நீங்கள் வந்தாலும் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா 1 வருஷத்துக்குள்ளாரையே உங்கள் டிரைவிங் லைசன்ஸை வந்து நீங்கள் அந்த நாட்டு டிரைவிங் லைசன்ஸை நீங்கள் கன்வெர்ட் பண்ணிடுங்க. அதுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். ஒவ்வொரு நாட்டை பொறுத்து டிஃப்ரெண்ட் ஆகும். அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் டிரைவிங் லைசன்ஸை எடுத்துருங்க. ஏன்னா ஒவ்வொருத்தவங்க ஃபீல்டு ஒர்க் போவாங்க, அவங்களுக்கு கண்டிப்பாக டிரைவிங் லைசன்ஸ் தேவைப்படும். அதனால இந்த இன்ஃபர்மேஷன் ஒரு சிலர் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம். பை நண்பா.